ஹாய் வணக்கம் ஆண்டி. வணக்கம். ஓகே, எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைய நாளில் மிக்க சந்தோஷமாக இருக்கிறீங்க. இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு பிறந்த நாள் என்ன? சரி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி ஒரு அழகான ஐசிங்கை கொண்டு தந்துருக்குறாங்க. அப்படியே வேண்டிக்கொள்ளுங்க. சரி, அப்படியே வைங்க. சரி, அழகான பேர் ஒன்று, நாகேஸ்வரி. யார் இந்த பேர் வச்சது? யார் வச்சவங்க? அம்மா. ஓகே, அம்மா அப்பா தான் வச்சிருக்கிறாங்க. ஓகே, நாகேஸ்வரி என்னென்ன கூப்பிடுவாங்க உங்களை? பெத்தம்மாண்டு. அழகா ஒரு அன்பான ஒரு வார்த்தை. ஏன்னா பெத்தம்மா அந்த காலத்தில் பிள்ளை பெத்தம்மாண்டு கூப்பிடுவாங்களோ. ஓகே, அழகான ஒரு அந்த பேர் உண்டு. சரி, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேக்கை ஒன்று தந்துருக்குறாங்க. இந்திய நாளில் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தந்துருக்குறாங்க. அப்படி தானே? என்ன இருந்தாலும் வந்து இன்றைய நாளில் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தந்துருக்கிறாங்க. ஃப்ரூட்ஸுகள் எல்லாம் தந்துருக்குறாங்க. அப்படியே வேண்டி அப்படியே மேலையெல்லாம் அடுக்குங்க. அப்படி சைடில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் தந்துருக்குறாங்க. ஃப்ரூட்ஸையும் கொடுக்க சொல்லி. சரிதானே? இப்போ இந்த காலத்தில் பழங்கள்லாம் நிறைய சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஃப்ரூட்ஸை தந்துருக்குறாங்க. சரி, ஓகே. சரி, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அன்பை பகிர்ந்துருக்குறாங்க, ஒருத்தங்கள் பகிர்ந்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறாள் இல்லை. சரிதானே? சரி, அடுத்ததாக வந்து ஒரு கிஃப்ட்டை தந்துருக்குறாங்க. என்னென்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் வேற எல்லாருக்கும் வந்து இதை கொடுத்து பகிர்ந்து கொள்ள சொல்லி கேக்கு ஒரு சிற்றுண்டி தந்துருக்குறாங்க. ஓகேயா? சரி, அதையும் தந்துருக்குறாங்க. ரோல் வடை இதுக்குள்ளே இருக்குது. சரி, அதையும் தந்துருக்காங்க. வாசம் கமகமான்னு சொல்லி வணக்குது எங்களுக்கு. சரி, ஓகே. இப்போ சொல்லுங்கள், யார் இந்த மாதிரிலாம் செய்திருப்பாங்க? என்னென்னு சொன்னால், உங்களோட பிள்ளைகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், அவங்களுக்கு தெரியும், அந்த நிலைமை தெரியும், அம்மாவுக்கு செய்ய விருப்பப்பட மாட்டான்னு தெரியும். சரி, ஓகே. யார் இந்த மாதிரி செய்திருப்பாங்க? சும்மா அவங்களோட கெஸ்ஸிங். பிரச்சனை இல்லை. அதில் என்ன மரமூளை பார்த்து சொல்கிறீங்க? மரமூளை பார்த்து சொல்கிறீங்க. சில வேளை மரமூலாம் பக்கத்தில் இருக்கிறவ மாமி எப்பயுமே கவலைப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும், வேண்டிய நாளாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். சரி, அந்த கவலையில எல்லாம் மறந்து அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி சில வேளையிலே செய்திருக்கலாம். என்ன ஆண்டி? சரி, அதுகளை விடுவோம். என்ன மரமல் நீங்களாம் செய்தீங்களா? இல்லையா? என்ன இல்லையான்னு சொல்கிறா? சரி, இல்லையான்னு சொல்லி சொல்கிறா. தஜிலா மகன் செய்திருக்கலாமா? அப்படியா? மகன் செய்திருக்கலாமா? யாரோ செய்திருக்கிறாங்க. சரி, இந்த நாள் சந்தோஷமாக இருக்கணுமான்னு சொல்லி யார் செய்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நம்மளோட பேர் ஒருக்கா பார்க்கணும் வேண்டியவா. சரி தானே? சரி, ஓகே. இந்த நாளில் வந்து இந்த சர்ப்ரைஸை யார் செய்திருக்கிறாங்க? ஒரு சர்ப்ரைஸாக வந்து இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் யார் செய்திருக்கிறாண்டா, உங்களோட பேரப்பிள்ளையர். சரி தானே? என்ன பேர்? அபி திவியா? திவி, அப்படி தானே? சரி, அந்த மாதிரி எங்களோட அம்மம்மா வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அம்மம்மாக்காக அவங்கெல்லாம் செய்திருக்கிறாங்க. மற்றபடி அந்த மாதிரி இல்லை, மற்றவங்களுக்கு தெரியும் தானே? சரி, அந்த மாதிரி அவங்க செய்திருக்கிறாங்க உங்களோட பேரப்பிள்ளையை. சரி, அதோட செய்தி இல்லை இருந்தாங்க உங்களோட பிள்ளைகள். சரி தானே? மருமக்கள் எல்லாரும் தந்தால் செய்து அதுக்குள்ள உடந்தையாக இருக்கிறாங்க. சரி, உங்களோட பேரப்பிள்ளைகளுக்கு முதல் கண்ணு என்ன சொல்கிறீங்க? நன்றி சொல்கிறீங்களா? ஓகே. எங்களோட இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்களோட நாகேஸ்வரி ஆண்டிக்கு வந்து கட்டாயம் கிடைச்சி கொண்டிருக்கணும். இப்படியே சிரிச்சுட்டு நீங்கள் இருக்கணும், அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கலாம். சரி தானே? ஏன்னா அப்போ சிரிக்கிற உள்ளவங்க இந்த வந்திருக்கிறாங்க, இந்த பக்கத்துல எல்லாம் இருக்கிறாங்க, இதனையும் சிரிச்சு கொண்டு இருப்பாங்க டீச்சர். சரி, ஓகே தானே? சரி, அது ஒரு ஃபேமிலி தான் இருக்கலாம். இப்படியும் கவலையில் இதுகளை மறந்து நாங்கள் சந்தோஷமாக, இன்றைக்குமே சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லி உங்களுக்கும் எங்களுடைய நைல் சர்ப்ரைஸ் மூலமாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை மிக்க சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி. 60வது பிறந்தநாள் இன்றைய நாளில். அப்படி தானே? சரி, ஓகே. உண்மையிலேயே சந்தோஷம். நாங்கள் ஒரு கேக் கட் பண்ணுவோம். உங்களோட பிள்ளைகளும் உங்களோட பேர பிள்ளைகளும் உங்களோட மருமக்களும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி மீண்டும் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து உங்களோட நல்ல மனசுக்கு எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஓகே தானே? சரி, அந்த மாதிரி. சரி, எப்பயுமே அம்மாவனுடைய மனசு எப்பயும் அளப்பெரியதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட் லக். எப்பயுமே சந்தோஷமாக இருங்க, நல்லா இருங்க. சரி, கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். ஓகே. என்ன நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே 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 நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே
தந்தை நீயே தோழன் நீயே தாலாட்டிடும் என் தோழி நீயே ஏப்ரல் மே வெயிலும் நீயே ஜூன் ஜூலை தென்றலும் நீயே I like you செப்டம்பர் வான்மழை நீயே அக்டோபர் வாடையும் நீயே I thank you உன்னை போலும் தாய் நான் இருக்கேன் என்ன வேண்டும் வாழ்வில் ஜெயிக்க நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் நீயே நீயே தந்தை நீயே தோழன் நீயே தாலாட்டிடும் என் தோழி நீயே